நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம்மா. வணக்கம். நல்லா வணக்கம் சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா வணக்கம்மா. தேங்க்யூ. எங்க ஐயால பன்னீர் ரோஸ் வாங்கி யாருக்காவது கொடுக்கல, சும்மா திரும்பி பார்க்காத பொண்ணு கூட அசால்ட்டா மடங்கிரும். ஏடா சேவடட ரோபோடனோ முந்தானே என்கிட்ட 6 ரோஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. எது இந்த பேப்பர் ரோஸா? பேப்பர் பூ. அதான் கொடுத்தாங்க பண்ண அதை தான் எடுத்துட்டு வரோன்னு. ஆனா கேட்க மாட்டேன். ஏன்னா பூக்களுக்கு எதுக்குமா பூவே? கைய தட்டுங்க. ஏன்னா பொதுவா மனுஷன் ஒரு பொம்பளை புள்ள தான் பூ வைக்கும், என்னைக்குமே ஒரு பூசணி பூ வைக்காது. ஐயோ, நானே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பூ வித்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு சினிமா நடிகர் வந்திருக்கிறாரு. ஒரு ரசிக ஓடி போய் கேட்டா, சார் உங்க படத்தை பார்த்தேங்க சார், அதனால எங்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுறலான்னு இருக்கிறேங்க சார். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷப்பா. அது என்ன பழக்கம்? இனிமேல் படம் பார்க்கறதையே விட்டுறலான்னு இருக்கிறேங்க சாருங்கிறா. ஏன்னா இந்த காலத்துல அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு கதாநாயகன் வந்திருக்கிறாரு, அவரோட தீவிர ரசிக. கூட்டத்தை ஆழமோதி தள்ளிட்டு போய், சார் உங்க படம் வந்துருச்சு, 2வது படம் எப்ப வரப்போகுதுன்னு கேட்டதுக்கு, அதான் 2வது படமா? யோ, நான் இன்னும் காலேஜ் நடத்தணும், அரசியல்ல குதிக்கணும், சிஎம் ஆகணும், அப்புறம் தான் 2வது படம் அல்ல அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம சந்தான அண்ணன் அப்படி இல்லைங்க. ஆரம்பத்துல விஜய் டிவி லொல்லு சபாக்குள்ள வந்து, கலக்க போதையாருக்குள்ள வந்து, சினிமாக்குள்ள காமெடியனா போய் ஹீரோவாயி படிப்படியா முன்னாடி ஸ்டாண்டர்டா நிக்கிறாரு. யாரு? நம்ம சந்தானம்ல. நம்ம தமிழ்நாட்டுல தான் சொன்னாங்க படிப்படியா குறைக்கிறேன்னு. ஆனா அது முதப்படியிலேயே இருக்குது. நான் எதை சொல்றேன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனா மதுரைக்கார அண்ணனே, நீங்க உண்மை ஒத்துக்காக. நீங்க குடிச்ச அந்த முதல் குடி சத்தியமா நீங்க வாங்கி குடிச்சிருக்க மாட்டீங்க. யாராவது ஓசையில ஊத்தி குடுத்துருப்பாங்க, நீங்க குடிச்ச டெவலப் பண்ணிருப்பீங்க. அதுதான் உண்மை. சரிங்க, என்னைக்குமே வாக்கிங் கூட்டிட்டு போகாத நாயோ, ஷாப்பிங் கூட்டிட்டு போகாத மனைவியோ கண்டிப்பா ஒரு நாள் தலைய விரிச்சு போட்டுட்டு ஆடுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாச்சு. சூப்பர். ஸ்னேகா ஸ்ரீ வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. கண்டிப்பா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னுவாங்க. ஆக்சுவலா எங்க ஸ்னேகா ஸ்ரீ வந்து ஒரு செல்ல குழந்தைன்னு சொல்லலாம். இந்த வயசுல இவ்ளோ பெரிய மேடை, இவ்ளோ பேர் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா. சோ சந்தானம் சார், நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது எங்க குட்டி பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப நல்லா பண்ணாங்க, சூப்பரா பண்ணிமா. ஸ்னேகா ஸ்ரீ, அந்த பூவெல்லாம் உண்மையிலே வச்சிருக்கியா? இப்படிதான் கொடுத்தாங்க, எடுத்து விட்டடா. ரொம்ப நல்லா பண்றமா. அதுவும் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்குக்கு வளைச்சு பேசுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். தேங்க்யூ so much sir for the comments. and நம்ம ஜட்ஜஸ் கிட்ட ரோபோனா ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எப்படி இருந்தது எங்க ஸ்னேகா ஸ்ரீயோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க. இல்லை ஸ்னேகா ஸ்ரீ பண்ணுறதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். உண்மையில ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஏன்னா ஃப்ரண்ட் ஸ்டேஜில் வந்து பண்ணாதீங்க, உங்களுக்கு இல்லை மற்ற கண்டஸ்டண்ட்டுக்குமே சொல்கிறோம். சென்ட்ரு ஸ்டேஜ் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக ஹாயாக பொறுமையாக பண்ணுங்க. ஏற்கனவே சந்தானம் சொன்ன மாதிரி, ஏன்னா எல்லாருக்குமே ஃபைனல் ஸ்டேஜ்னால் ஒரு ஷிவரிங் இருக்கும். அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ்ன்றப்ப இத்தனை ஆடியன்ஸுக்கு மத்தியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ண என்ன நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தோமோ அதை சரியாக பண்ணணும், அந்த பதட்டம்லாம் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் என்ன மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வந்தீங்களோ அதை பெர்ஃபெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள். உண்மையிலே நல்லா இருந்தது ஸ்னேகா ஸ்ரீ, வாழ்த்துக்கள்.